இதில் அழகான கடல் வந்துச்சு பாருங்க, எப்படி சூப்பரான இடத்துக்கு வந்துக்கிறோம். கடலுக்கே கார் போகும், கடலுக்குள்ளேயே கார் போகும். அங்கே இருக்குது இப்போ கடலுக்குள்ளேயே போகுது, அங்கே கார் இருக்குது பாருங்க, போக பாருங்க. இந்த யாரும் போகல, கடலுக்குள்ளேயே வந்துச்சு. அதில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா போகலாமா? நேராக வண்டிலாம் நிற்கிதுல, அப்போ கடல் பாலத்துக்கு போகும். கடலுக்குள் கார் செல்கிறது. கீழே கடல், மேலே காரு. ஆமாம், அதுதான் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. கல்லாம் வேட்டிலாம் எடுத்துட்டு நிற்கிறாப்புல. ஊர் மாதிரில இருக்குது, எங்கள் ஊர் மாதிரில இருக்குது பார்க்குறதுக்கு. அஞ்சாபாலம் மாதிரில இருக்குது. தண்ணிக்கு மேலே கார் போகுது. வளைக்க முடியல இடம் இருக்குல்ல, இதில் வளைச்சல் இல்லை. கடல் மேல் கார். டெட்டண்டா? டெட்டண்டு அப்படி நில்லு, இறங்கி நில்லுங்க, போங்க கடலை இறங்கி பாருங்க. இடத்துக்கு பேரெலாம் இல்லைல்ல? இடத்துக்கு பேர் இருக்கா? நீ என்ன குச்சியோட வரியா? கதை தொடங்க அப்பாக்கு. வாங்கப்பா, அது லாக்கில் இருக்கு. மணி கரெக்டாக மணி 3 மணி ஆச்சு. என்ன லொக்கேஷன் தெரில, போகிற வழியில் மேப் எடுத்து அடித்து பார்த்தோம். இந்த இடம் காட்டுச்சு, அப்படியே வந்தாச்சு. இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. செமையாக இருக்குது ஏரியா, செமையாக இருக்குது. நம்ம ஊர் சாலையில் இருக்குங்களா, வேட்டிலாம் எடுத்து நிற்கிறாப்புல, மீன்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. புதுசாக இருக்குல்லடா? ஏன் நல்லா தான் இருக்குது. நல்லா வித்தியாசமான இடமா இருக்குது. மீன்லாம் மினுங்குது பாரு. ஆனால் சரியான ஆழம்டா. ஆமாம், நல்ல ஆழம். ஆழம் ஆடுதுடா. அது வெறும் பாறையாக இருக்கு. நான் சரி அப்படி ஃபோட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், எடுத்து போடுவோம். தம்பி ரீல்ஸ் போட்டுட்ருக்காப்புல. இங்கே ஜெயராம் வந்து வீடியோ எடுக்கிறாப்புல. லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யாராச்சும் இங்கே முன்னாடி வந்துருந்தீங்கன்னா கீழே பேரை போட்டு பாருங்கள், வீடியோ பார்க்குற ஆள். ஒரு சாடைக்கு பார்க்கும்போது எங்கள் ஊர் மாதிரியே இருக்குது. அப்படியே மக்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. லுங்கிலாம் உடுத்திக்கிட்டு எல்லாம் வர்றாங்க. பார்த்தானே சம ஆழம், நல்ல ஆழம் பாருங்க. மீனை பற்றிலாம் மின்மினின்னு மின்னுது, மின்மினி மாதிரி மின்னுது. மின்மினி மீன், மின்மினி மீன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, போகிறதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷிங் ஏரியா போல் உள்ளே வந்தாச்சு. அப்படியே மேப்பில் காட்டுறோம். உள்ளே வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. அப்படியே எங்கள் ஊர் சாலையில். அதோட சரி வா கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபிஷ்ஷிங் ஏரியா மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நானும் அப்படியே ஒரு ஹெச்டியை போட்டு ஃபோனில் 4K போட்டு ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி, ரீல்ஸ் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சுமாராக தான் இருக்குது, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, ஒரு வித்தியாசமான பிளேஸை விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பணும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள், மீன்லாம் ரொம்ப அழகாக ஓடுறாங்க. சின்ன சின்ன மீனாக ஓடுறாங்க. தூண்டி கொண்டு வந்து போட்டோன்னா ஜபக்குன்னு மீன் பிடிக்கலாம் அழகாக. இங்கே கிட்டத்தில் ஓடுது, கையை விட்டு கூட பிடிச்சிடலாம். ஆனால் இது பார்க்குறதுக்கு சின்ன இடம் மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழம் அந்த இடத்துல. இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு உட்காரத்துக்கு இடம் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே நேராக பாருங்களேன், அங்கே நான் நிறுத்திருக்கேன்ல, அங்கே வந்து நம்ம ஊர் கூரை பாயில் போடுவோம்ல, அதே மாதிரி போட்டு நல்லா சில்லு. நம்ம ஊர் பாலம் ஏன் தம்பி நல்லா அழகாக இருக்குது.
அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏரியா பேர் கேட்டேன். அவங்க பேர் சொன்னாங்க, நான் மறந்துடுச்சு எனக்கு. அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை. அந்த ஏரியா பேர் அரபியில் தான் சொன்னாங்க. அவங்களுக்கு லோக்கல் எக்தம் லோக்கலில், அதனால் மற்ற லாங்குவேஜ் தெரியல. அரபியில் தான் சொன்னாங்க. தம்பி அங்கே வீடியோ ஷூட்லாம் எடுக்கிறாப்புல. கையை காலை தூக்கி தூக்கி வீடியோ எடுக்கிறாப்புல. கதவை திறந்து வீடியோ எடுக்கிறாப்புல. எல்லாம் செய்கிறாப்புல. அப்பா ஏன் விட்டாப்புல. பசியாக வந்துருச்சு அப்பாவுக்கு. ஏன்பா பசியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண? இப்போ போகணும் போகிறதா இருந்தால் நமக்கு அபுதுபாய் தான் போகணும். அபுதுபாய் போகணும். அபுதாபியா? அபுதுபாய். 100 கிலோமீட்டர் போய் சாப்பிட்லாம். எதுனாலும் சாப்பிட்லாம்ப்பா. நம்மளும் போய்க்கிறோம். கிளம்பி போயிட்டு அவன் இடத்துல பார்த்துக்கல. காற்று வாங்குறீங்க. நீங்கள் இயற்கையை ரசிக்கிறீங்க. அண்ணன் வந்து இயற்கையை ரசித்து கொண்டு தியானத்துக்கு போயிட்டாப்புல. 3 பேர், இந்த ஊருக்கார 3 பேர் உட்காந்துக்கிறாப்புல. மேலே அழகாக கூரை போட்டு குழுன்னு இருக்குது உள்ளே உட்கார்றதுக்கு. வெளியே தெரியல. தம்பி வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். அப்பா என்ன பண்ணுறாப்புலன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறான். 3 பேர் ஊருக்கார லோக்கல்கார உட்காந்துக்கிறாப்புல. அழகாக இருக்குது. நல்ல அழகான கூரை சில்லுன்னு இருக்குது. உட்காந்துக்கிட்டு உள்ள உட்காந்தா இருந்தால் காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. அதனால் அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். அடுத்து வந்து ராசல்கைமா ஹில்ஸ் போகலான்ட்டு. ஆக்சுவலாக ஹில்ஸ் தான் போகலான்னு போட்டோம். அப்போ வர வழியில் இந்த இடம் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தோம். இந்த இடம் பாருங்கள் நல்லா. இதோட இந்த இடத்துலேருந்தே கிளம்புறோம். இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு ராசல்கைமா ஹில்ஸ் போகணும். ஜபில் ஜெய்ஸ் போகலான்னு பார்க்குறோம். மேப் இதிலே போட்டிருக்கா? நியர்பை அங்கே போய் அங்கே போனால் எங்கேயும் கிளம்பியாச்சு. அங்கேருந்து கடல் இல்லாத கடல். எவ்வளோ கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டருப்பா. 20 கிலோமீட்டருங்கிறது கிளம்ப போகிறோம். இந்த ஏரியாவில் இருந்து. ஏரியா பேர் என்னன்னு தெரியல தம்பி. வழியாக கிளம்பியாச்சு. இங்கேருந்து இது பாலத்தை பாருங்கள். எங்கள் ஊர் அஞ்சாப்பழம் மாதிரியே இருக்குது. திருப்பி சொல்லிட்டு அங்கே பாருங்கள், தோல் வேட்டி கட்டிட்டு போகிறாப்புல. வேட்டி கட்டிட்டு மீன் வாங்கிட்டு போகிறாப்புல. தோலை துண்டு போட்டு அப்படியே இருக்குது ஊர் சாடை. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து ராசல்கைமா போகிறோம். இது ரொம்ப, அதாவது நம்ம ஊர் கிராமப்புறங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியா மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா. இப்போ இங்கேருந்து ராசல்கைமா ரீச் ஆகியாச்சு. அடுத்து வந்து சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜு ஹோட்டல் இந்த நெஸ்டோக்குள்ளே தான் காட்டுது நம்ம மேப் போட்டதில். இப்போ நெஸ்டோக்குள்ளே போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த வெஜ் ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ நம்ம பிளான் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணணும்னா அதை சொன்னாலும் அவங்கக்கிட்ட முன்னாடியே ஜபில் ஜெய்ஸ் போகிறான்னு ஐடியாவில் இருக்குது. ஏன்னா அங்கே ஜபில் ஜெய்ஸ் போனோன்னா எப்படி துபாயிலேருந்து எப்படியும் ஒரு 1000 வண்டி அங்கே தான் வரும். அதனால் கொஞ்சம் சிரமம் தான் அங்கே போகிறது. அங்கே போயிட்டு என்ன நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக வெஜ்ஜு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கிற நெஸ்டோக்குள்ளே இருக்குது வெஜ் ஹோட்டல். இங்கே இருக்கிற நெஸ்டோக்குள்ளே போய் சாப்பிடணும். போய் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றோம் என்ன சொல்லி பார்ப்போம். ராசல்கைமா வந்தாச்சு. ராசல்கைமாவில் தான் நிற்கிறோம். ராசல்கைமா நல்லா இருக்குது. சின்னதாக பில்டிங் எல்லாமே சின்னதாக இருக்குது பாருங்க. அங்கே நேரம் மழை இருக்குது. லைட்டாக மழை இருக்குது. நேரம் மழை தான். உள்ளே தேடி கண்டுபிடிச்சி வெஜ் மீட் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. முட்டப்பம் லஞ்சு சாம்பார் ரைஸு மணி 5 மணி ஆயிடுச்சா. அதை அசர் தொழுதுட்டு அங்கே நெஸ்டோக்குள்ளே அசர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போவோம் அப்படின்னு. இங்கே உள்ள நெஸ்டோக்குள்ளே மாலில் சின்னதாக பள்ளி இருக்குது. அங்கே தான் தொழுதுட்டு இப்போ சாப்பிட்றதுலாம் ஒன்றும் எடுக்கலை. அங்கே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் சாப்பிட்றது ஒன்றும் எடுக்கலை. இப்போ இங்கேருந்து தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். எங்கே நம்ம ஜபில் ஜெய்ஸ்க்கு அங்கே போப்போம். ஓவர் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் நியர்பை ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போக வேண்டியதான். இங்கே உள்ளே வரும்போது ஃபர்தா கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பில். சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்ப போகிறோம்.
டைமில். அடுத்து மலைக்கு ஏறலான்னு பார்க்குறோம், என்னென்னு பார்ப்போம். டீம் அசம்பிள் ஆயிடுச்சா? வர்றாப்லையா? கிளம்புமாப்பா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. மணி கரெக்டாக 4:50, 4:49, 5 மணி ஆச்சு. இப்போ வந்து மவுண்டன் போகிறோமா? நேராக இருக்கிற மவுண்டன் போகிறோமா? மவுண்ட் பேட்டன் கெடுப்பு மவுண்டன் போகிறோம். இப்போ மவுண்டன் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காட்டுது? 6 மணிக்கு காட்டுது மவுண்டன் அரைவில் மவுண்டன். ஸோ ஒரு வழியாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இப்போது நீங்கள் பாருங்கள், இதுதான் இந்த அங்கே ஜபல் ஜைஸ்க்கு போகிற ரோடு. துபாயில் பலன்னு வடிவேல் சொல்கிற மாதிரி ரோடை பார்த்துட்டு இங்கே வந்து கரடு முரடுமா. ரோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் பாருங்கள், மலையிலும் கரடு முரடான இடமா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதோட இங்கேருந்து இப்போது நாங்கள் ஜபல் ஜைஸ் இந்த ரைட் சைடு காட்டுறது பாருங்கள். இங்கே தான் அந்த ரோட்டில் போயிட்டு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்தோம், நிறைய வண்டி வந்துட்டு தான் இருந்துச்சு இங்கே வர்றதுக்கு. இதோட கண்டினியூ வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போணுச்சுன்னா இப்போ பெரும்பாலும் பார்க்க மாட்டீங்க. அதுக்காக தான் 10 மினிட்ஸ்லேயே போடுறது. இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். ஆனால் நாங்கள் ஜபல் ஜைஸ் போனோமா, அதுக்கப்புறம் எங்கே போனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது. அந்த வீடியோவில் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. காலையிலேருந்து கிளம்புனது, ஃபஸ்ட்டு எங்கே போனோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.